Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோ நம்ம நேட்டிவ்க்கு போகும்போது எடுத்திருந்த vlog தான். நம்மளையும் ட்ராவலையும் வந்து பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்போம். பிகாஸ் நம்ம இருக்கிறது சென்னையில், என்னோடய இன்லாஸ்லாம் இருக்கிறது வந்து கும்பகோணமில். ஸோ வந்து இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக நம்ம வீட்டில் எல்லாருமே ட்ராவலில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி நான், அம்மா, பாப்பா 3 பேருமே வந்து என்னோடய இன்லா வீட்டுக்கு போகிறதுக்காக தான் வந்து இப்போ கிளம்பிட்டுருக்கோம். இது 11 ட்ரெயினில் தான் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி மார்னிங் தான் வந்து தட்கலில் டிக்கெட் புக் பண்ணோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு SE1 அப்படின்னு ஒரு கோச்சில் வந்து டிக்கெட் புக்காக இருந்துச்சு. எப்போவுமே S1 S2 அந்த மாதிரி தானே இருக்கும். ஏன்னா SE1ன்னு இருக்கேன்னு எனக்கு ஒரே சந்தேகமாகவே இருந்துச்சு. ஏன்னு அப்போ தான் நான் போய் கூகுள் கிட்டே கேட்டேன். அப்போ தான் அது சொல்லுச்சு, இந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமி கோச்னால் ஸ்லீப்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு கோச் ஆட் பண்ணியிருந்தா அதுக்கு SE1 அப்படின்னு நேம் பண்ணுவாங்கன்னு. இந்த கோச் கரெக்டாக லாஸ்ட்டுக்கு முன்னாடி பெட்டி, அதுக்கு அடுத்து இன்ஜின் தான் இருக்குது. அந்த மாதிரி வந்து நல்ல வேளை நாங்கள் நடந்து வரணும்னு ட்ரை பண்ணியிருந்தோன்னா காலே வந்து பயங்கரமாக வலிச்சிருக்கோம் போல். நாங்கள் அந்த பக்கியில் தான் வந்தோம். லக்கீலி நான் எங்கே வந்து நமக்கு ஆர்ஏசி ஆகிடுமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தேன். பட் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மிடிலும் ஒரு அப்பரும் வந்து இருந்துச்சு. அப்பர் வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு மாற்றி கொடுத்துட்டு நான் 2 மிடில் எடுத்து நாங்கள் வந்து படுத்துட்டோம். இப்படி யாரெல்லாம் வந்து ட்ரெயின் ட்ராவல் பண்ணும்போது யோசிப்பீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நான், ரித்தன்யாவோட அப்பா, ரித்தன்யா 3 பேரும் ட்ராவல் பண்ணுறோன்னா நான் நல்லா வந்து தூங்கிடுவேன். பிகாஸ் வந்து அவங்க எழுந்திரிச்சு இறங்குற ஸ்டாப் வந்துடுச்சான்னு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டான ஸ்லீப்பாகவே தான் இருந்துச்சு. அம்மா தூங்கவே இல்லை, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப்டான ஸ்லீப்பாகவே இருந்துச்சு. ஒரு 4:30 இருக்கும். அந்த டைமில் வந்து கும்பகோணம் வந்துடுச்சு. சரி ஓகேன்னு சொல்லி நாங்கள் ஆட்டோவுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஏறும்போது சொல்லி வச்சிட்டோம், பாபநாசம்லேருந்து ஊருக்கு போகிறதுக்கு. சரின்னு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக கால் பண்ணிட்டேன். அவங்களுமே வந்து நான் வந்துட்டேம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நம்ம வந்து அரௌண்ட் ஒரு 4:45 போல் பாபநாசமில் இறங்கிட்டோம். அங்கேருந்து வெளியில் போன உடனே நம்ம வர சொல்லியிருந்த ஆட்டோவும் வந்துடுச்சு. ரெடியாக வந்து நம்ம ஆட்டோவில் ஏறி வீட்டுக்குமே வந்து போயாச்சு. இனிமேல் வந்து ஊர் சைட்லாம் பனி குறையவே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் 4:45க்கு ஆட்டோ ஏறி உட்காந்து போகும்போதெல்லாம் ரொம்ப நல்ல குளிராகவே தான் இருந்துச்சு. எனக்கெலாம் லைட்டாக கொஞ்சம் காதே வலிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இந்த சடன் ட்ராவல் பிளான் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் அப்போ வந்து எங்களோட ரிலேட்டிவ் மேரேஜ் ஒன்று இருக்குது. ஓகே, அதுக்கு முன்னாடியே நம்ம ஒன் டே, எனக்கு வந்து ஃப்ரைடே ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ தேர்ஸ்டே நைட்டு கிளம்புனோன்னா ஃப்ரைடே வந்து ஊருக்கு போய் ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிலாக்ஸ்டாக கிளம்பி போகலான்னு தான். அப்போ தான் வந்து கும்பகோணமில் வந்து அத்திவரதர் வந்து எடுத்திருக்காங்க வெளியே, 12 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதை வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30 போல் தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போது நாங்கள் ஊருக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரித்தன்யாவுக்கு வந்து அது ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி. அவள் எந்த வீட்டில் இருக்கா அப்படிங்கிறதே வந்து என்னால் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் என் ஹஸ்பண்டுக்கு வந்து 5 சித்தப்பா பெரியப்பா இருக்காங்க. அவங்க வீட்டில் யார் வீட்டில் ரித்தன்யா இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதே எனக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். அப்புறம் ஃபைனலாக வந்து மேடமெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ட்ரெஸ்லாம் பண்ணி அவங்கள கூப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து கோவிலுக்கு போக வந்து ரெடி ஆகிட்டோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வந்து டைமிங்க்கு தான் வந்து மினி பஸ் வரும். அதுலேருந்து நம்ம போய் கனெக்டிங் பஸ்ஸில் வந்து போய் தான் கும்பகோணம் போனோம். ஸோ வந்து பஸ் வந்து ஊருக்குள்ளே வராது அப்படின்னு தெருக்குள்ளே வராதுன்னு சொன்னதுனால பின்னாடி சைட் போய் ஏறிக்கலாம் அப்படின்னு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருந்தோம். அப்போ தான் அத்தை வந்து எல்லா பில்டிங்ஸுமே வந்து இப்போ புதுசாக வந்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ரேஷன் ஷாப்பு, நெக்ஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸு, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட ஸ்கூல், அவங்களுடைய ஊருக்கு வந்து பால்வாடி வந்திருக்கு. அதெல்லாம் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க மேரேஜ் ஆகி வரும்போது ஊர் எப்படி இருந்துச்சு, இப்போ வந்து எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அத்தை. இங்கே எல்லாருமே வந்து கோவில் போகிறதுக்காக ரெடியாகி பஸ்ஸெல்லாம் ஏறுறதுக்காக இப்போ வந்து கிளம்பி வந்து நிற்கிறோம். பட் ஆனால் இங்கே கிளம்பியிருக்க எங்கள் யாருக்குமே வந்து கோவில் எந்த இடத்துல இருக்குதுன்னு எக்ஸாக்டாக தெரியவே தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஹிண்ட் என்னதுன்னா, ஆர்சி மார்னிங் ஸ்டார் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் வந்து அந்த கோவில் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். அப்புறம் நாங்கள் மினி பஸ்ஸில் போகும்போது அந்த மினி பஸ்ஸோட கண்டக்டர்கிட்டயே கேட்டுக்கிட்டோம் இந்த மாதிரி எங்கே இருக்குன்னு. அவங்க வந்து இந்த மாதிரி உச்சி பிள்ளையார் கோவில்கிட்ட இறங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நாங்களும் கும்பகோணம், பாபநாசம்லேருந்து கும்பகோணம் பஸ் ஏறி வந்துட்டோம். லாஸ்ட் வீக் தான் மாசி மகம் முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால அப்பப்போ ஊர்வலம் வந்திருந்த தேரெல்லாம் வந்து குளத்துக்கு சைட்லேயே வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே அப்படியே தான் போனோம். அங்கேருந்து ஒரு 2 ஸ்டாப்ஸ் தள்ளி தான் வந்து உச்சி பிள்ளையார் கோவில் ஸ்டாப்பு.
அங்கே இறங்கிட்டு ரைட் சைடில் வந்து ஒரே ஸ்ட்ரெயிட் நடந்தால் வந்து லாஸ்ட்டில் வந்து கோவில் இருக்குது. அங்கே சைன் போர்ட்ஸுமே வச்சுருக்காங்க எந்த சைட் போகணும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டமான ரூட்லாம் இல்லை. உச்சி பிள்ளையார் கோவில்லேருந்து ரைட் சைடு ஒரே ஸ்ட்ரெயிட்டு டெட் எண்ட் வந்து கோவில் தான். ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்கான ரூட்லாம் ஒன்றும் இல்லை. அந்த நடந்து போகிற வழி ஃபுல்லாகவே வந்து நிறைய கடையெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதாவது சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் கடை போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி கடை வந்து நிறைய இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அந்த ஜேர்னியே வந்து. நான் ரொம்ப நேரம் வந்து லைனில் நின்று சாமி பார்ப்போமோ அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வந்து லைன் நிற்கவே இல்லை, போயிட்டே தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரு 4 தடவை வந்து நம்ம அந்த க்யூ வந்து சுற்றி வரா மாதிரி இருக்குது. பட் லைன் நிற்காமல் போயிடுச்சு. ஒரு 30 மினிட்ஸ்லேயே வந்து நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இதெல்லாம் நைட்டு நாங்கள் ட்ரெயினில் வரும்போதே வந்து நிறைய பேர் வந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்காக தான் வந்து நாங்கள் இருந்த கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. காஞ்சிபுரமில் மிஸ் பண்ணவங்க பாதி பேர் வந்து இப்போ இந்த அத்திவரதரை எதாச்சும் பார்த்துடலாம் அப்படின்னு வந்து வந்திருக்காங்க போல். எங்கள் அத்தைக்கிட்ட நான் ஃபோனில் பேசும்போது ஒரு 1 வீக் முன்னாடி சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி அத்திவரதர் வந்து 10 டேஸ்க்கு வந்து கும்பகோணமில் எடுக்கிறாங்களா அத்தை, நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னு. அப்போ அத்தை, எனக்கு ஒன்றுமே தெரியலையம்மா, இத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கனே, அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து அவங்களுக்குமே வந்து நியூஸில் பார்த்து தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வந்து அன்றைக்கி கிளம்புனோம். எனக்கு வந்து இந்த சாமியை போய் பார்த்துடணும் அப்படின்னு வந்து 1 வீக்காகவே தோணிட்டு இருந்துச்சு. பிகாஸ் நான் காஞ்சிபுரமில் எடுத்தப்போ வந்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். ரொம்ப ஹெவி கூட்டமாக இருந்ததுனால சரி இந்த தடவை இங்கே எடுத்திருக்காங்கல்ல, இதையாச்சும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் வந்து கிளம்பி போயிட்டு வந்திருந்தோம். திரும்பி வந்து பாபநாசம் வந்தோன்னே எனக்கு வந்து என்னோடய ஃபேமஸான ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு வந்து மசாலா பால் குடிக்கலாம் அப்படின்னு வந்து போயிருந்தோம். பட் இந்த தடவை நான் குடித்தப்போ அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு வந்து அந்த டேஸ்ட் அவ்வளோவா பிடிக்கல. பிகாஸ் முதல்ல வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து குடிப்போம். பட் இந்த தடவை எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் வந்து ஃபீல் ஆன மாதிரி தெரியல. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப தண்ணியாகவும் இருந்துச்சு. அந்தளவுக்கு பிடிக்கல எனக்கு இந்த தடவை. அப்புறம் கொஞ்சம் வீட்டுக்கெலாம் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எங்களோட மினி பஸ்லேயே வந்து திரும்பி ரிட்டர்ன் போகிறதுக்காக வந்து நாங்கள் அங்கேயே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் கும்பகோணம் சைடு இருக்கீங்க அப்படின்னா அத்திவரதரை போய் பார்த்தீங்களா, எவ்வளோ நேரம் க்யூவில் நின்னீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்படி தான் எங்களோட டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக போச்சு. நல்ல ஒரு தரிசனம் சூப்பராக வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எனக்கு மருதாணி இலை அரைச்சி வச்சுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் அத்தை போய் கொஞ்சமாக மருதாணி பறிச்சிட்டு வந்து அதை அரைச்சி ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்து விட்டாங்க. நாங்களும் ஒரு 11:30 போல் அதே மினி பஸ்ஸில் ஏறி வந்து ஊருக்கு வந்து கல்யாணத்துக்கு போகிறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, it's bye.